இது கூப்பிட்டீங்களா? என்ன தங்கராணி இவ்வளவு நேரமா உங்க அக்கா கிட்டயே போன்ல பேசிட்டு இருந்தா? ஆமாதே, எங்க அக்கா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க அக்கா அம்மாவா பெரியவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு பத்தியலா, இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்தாலாம். அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருந்தேன் பாத்துருங்க. ஓஹோ, உங்க அக்கா அம்மாவுக்கு வேலை கிடைச்சிருக்கா? என்னமோ படிப்பு முடிச்ச உடனே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் எங்க அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமாதே, எங்க அக்காவும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா எங்க அக்கா அவளுக்கு ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷமாவது வேலை பார்க்கணுமா, நான் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்ப கல்யாண பேச்செல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடுங்க. ஓஹோ, பிள்ளை சொல்லதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாங்க அக்கா. சரிதான். என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன பெரிய கோட்டையவா கட்ட போறா? காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காண்டமா? இது இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை பார்க்கணும், சம்பாதிச்சு அம்மா அப்பாக்கெல்லாம் காசெல்லாம் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்க உள்ளதே. சரிதான். இந்த மீனாவை எத்தனை நேரமா கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்கல அவளுக்கு. அம்மா, மீனா இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டாளா? இல்லது, இன்னைக்கு அவளுக்கு லீவ் இல்ல, வீட்ல தான் இருந்தா. அப்புறம் என்னத்துக்கு நான் இத்தனை நேரமா கூப்பிட்டு காது கேட்காத மாதிரி கிடக்கா? திமிரு பிடிச்சவா. ஆமா, உங்க அக்கா அம்மாவா வேலைக்கு போறான்னு சொன்னியே, மாசம் எவ்வளவு சம்பளமோ? இது இப்ப முதல்ல ட்ரைனிங் தான் போறாளாம். என்னமோ 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னாதே. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் வேலைக்கு போகணும், மெட்ராஸுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாதே. இப்ப விற்கப்பட்ட வேலைவாசிக்கெல்லாம் 5000 10,000 எங்க சம்பளம் காணும்? இது முதல்ல ட்ரைனிங் தானே போறா, அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு வேலைக்கு போவாடல, அப்ப சம்பளம் கூடுமா இருக்கும். ஆன்ட்டி கூப்பிட்டீங்களா? மருமோளா, இப்பதானே கூப்பிட்டேன், உடனே வந்துட்டியா? ஏதாவது இப்பதான் கூப்பிட்டேன்னு சொல்லுதாவோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்தே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இவ காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான்ல, யாசிக்கிட்டு இருந்தாவோ. ஆன்ட்டி, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்க்கு லீவ் இல்ல, அதனால மத்தியானம் சூடா மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆன்ட்டி. மீன் எல்லாம் வாங்கியாச்சா? ஆமா மருமோளா, காலையிலேயே போய் தங்கராணி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. இன்னைக்கு மத்தியானம் மாங்காய் மீன் எல்லாம் போட்டு சூப்பரா மீன் கறி வச்சிருவா, நல்லா சாப்பிடு. என்ன தினமும் ஆபீஸ்க்கு போற, இன்னைக்குதான் உனக்கு லீவு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நல்ல ரெஸ்ட் எடு. சரிதான். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அயர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. நீ என்னத்துக்கு மருமல சங்கடப்பட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடக்கா? அதான் சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சியா மகன் வருவான்ல, அவன் அயர்ன் பண்ணி தருவான். நீ போமக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் மருமல, நீ இப்ப வேலை பார்க்கல, உனக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? ஆன்ட்டி, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. என்கிட்ட சொல்லியிருக்க மருமல, இப்ப சொல்ல ஒரு வார்த்தை. எனக்கு மந்த்லி 30,000 கிடைக்கும் ஆன்ட்டி, அதாவது 30,000 ரூபாய் சம்பளம். பாத்திய மருமல, என் சின்ன மருமவ 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குதா. உங்க அக்கா அம்மாவா என்னவோ என்ன சொன்னா 5,000 10,000 ரூபாய், அதெல்லாம் ஒரு சம்பளமா? சும்மா 5,000 10,000 ரூபாய்க்குலாம் இன்னும் 2-3 வருஷம் வேலையை பார்த்து அதுக்கப்புறம் பிள்ளைய கட்டி கொடுத்தா சங்கடமெல்லாம் இருக்கும். உங்க அத்தான் தான் பிள்ளைகளுக்குன்னு நகை பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாருல, ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கப்பட்ட மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே. நான் சொன்னேன்னு உங்க அக்கா கிட்ட சொல்லேன்னு. ஏன் மருமோள, உனக்கு தூரத்து சொந்தத்துல ஏதோ ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காவோ, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவுல்ல? ஆமா ஆன்ட்டி, என்னோட தூரத்து சொந்தத்துல எனக்கு சித்தப்பா பையன், அவனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தங்கராணிக்கு அக்காகுமாவா, பிள்ளை நல்லா படிச்சிருக்க பத்துக்கா, இப்ப ஏதோ வேலைக்கு சேர்ந்திருக்கானா. நீ வேணா அந்த பையனுக்கு பொண்ணு கேட்டு பாரு. இல்ல ஆன்ட்டி, அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா அவனுக்கு இப்ப ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கிறதுனால அங்க போறானா. இனி எப்படி ஒரு வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா, ஃபாரினுக்கு போறானா? சரிதான், அப்ப கை நிறைய சம்பாதிப்பானே, அப்ப அந்த பொண்ணெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி மருமோள, நீ ஏன் நின்னுட்டே இருக்க? போ போய் மீன் வாங்கி வச்சிருக்கல, கழுவி எடுத்து மாங்காலாம் போட்டு நல்லா சுருக்குன்னு வைக்க மாதிரி குழம்பு வை. என்ன மீனை தினமும் ஆபீஸ்க்கு போயிட்டு வர பத்தியா, இன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு லீவ் கிடைச்சிருக்கான். மத்தியானம் 1 மணிக்கு டான்னு சோறு குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன், பிள்ளைக்கு சுட சுட சாப்பிடணும் பத்துக்க. சரிங்க தே. சின்ன மருமவ தினமும் வேலைக்கு போயிட்டு வராளாம், நான் வீட்லயே இருக்கணும், வீட்டுல சும்மா இருக்கேன் பத்தியா. என்ன செய்ய, இவங்க கிட்ட எல்லாம் ஏத்து ஒரு வார்த்தை என்னால பேச கழியல. நமக்கு வந்து வாச்சிருக்கிறது அப்படிதான் இருக்கு. போமர்மல போய் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. 1 மணிக்கு நான் கரெக்டா உடனே எழுப்பி விடுறேன். என்ன? ஓகே ஆன்ட்டி. ஆன்ட்டி, அக்கா கிட்ட சொல்லி சால மீனையும் பொரிச்சு வைக்க சொல்லுங்க. சரி மருமல, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிடுதேன். ஓகே ஆன்ட்டி. ஹலோ. யா என் மருமவ என்ன அளவோல இங்கிலீஷ்ல பேசுதா, படிச்ச பிள்ளைதான். நான் இந்த சுடிதாரை போட்டதுக்கு எங்க மாமியார் வீட்டுல சுடிதார்லாம் போடக்கூடாது, சேலையை கட்டு, வீட்டுல எல்லாரும் இருக்காவோ அப்படின்னாவோ. இப்போ சின்ன மருமா மட்டும் சுடிதார் போட்டு வந்திருக்கா, ஸ்டைல் எல்லாம் தலைச்சீவ கூடாது, கொண்டைய போடுனாவோ. இப்போ மருமவா முடிய வெட்டிக்கிட்டு ஒரு தினசால வந்திருக்கா. பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்கல்ல, அது சரிதான். வீட்டுல பணம் இருக்கப்பட்ட மருமகளுக்கு தான் மதிப்பு. என்ன செய்ய, நம்ம தலையெடுத்து அப்படி. சின்ன மருமக வேலைக்கு போய் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குதானா. அவன் வாங்கினா என்ன, வாங்காட்டி போனா எனக்கு என்ன. எங்க அக்கா அம்மாவா இப்பதான் பிள்ளை வேலைக்கு போறா, அவன் எவ்வளவு சம்பளம் வாங்கினா எங்க மாமியாருக்கு என்ன. என்னத்த சொல்ல, நம்மளே தான் கடந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எங்க வீட்டுக்காரரு எனக்காக பேசினால சரி,
எங்க மாமியார் எனக்கு மனசு சங்கடப்பட மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசினா எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். ஏமா இப்படிலாம் பேசுதா, அவ சங்கடப்படுதான்னு சொல்லணும் ஒரு வார்த்தையாவது. அவரு எங்க அம்மா பேசுறதுதான் தாரக மந்திரம், எங்க அம்மா சொல்லதான் கரெக்ட்னு நினைக்கப்பட்ட மனுஷங்கிட்ட நம்ம என்னத்த சொல்ல. இப்படிதான் மதிப்பாவ நம்மள வீட்டுல. என்ன செய்ய போவோம், போய் நம்ம வேலையை பார்ப்போம். மேடத்துக்கு மத்தியானம் 1 மணிக்கு டான்னு மீன் கறி வச்சு கொடுக்கணுமாம்ல. இது கடவுளே, என்னது எங்க அம்மா வீட்ல இருந்து வந்திருக்கு, நீங்க ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு படுத்திருக்கியே. என்ன மருமோளை கேட்கணும்? உங்க அம்மா வீட்டுக்கு போனா எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தானே வருவேன். இப்ப என்ன சீக்கிரமே வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லையே நீங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் மருமோளை. என்னதி சொல்லுதியா? நான் இப்ப வீட்டுக்கு வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா மருமோளை, காலையில தான் சின்ன பொண்ணு போன் பண்ணி சொன்னேன். என்னத்தை சொல்லுதி? எங்க மைண்டிக்காரி உங்களுக்கு போன் பண்ணாவளா? நான் தான் மருமோளை சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணேன். எல்லாரும் எப்படி இருக்கே என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு தான் பண்ணேன். அப்பதான் சின்ன பொண்ணு சொன்னா பாத்துக்க. இப்படி எங்க மாமியாருக்கும் என் சம்மந்திக்காரிக்கும் சின்ன பிரச்சனை வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாவோ. எங்க மாமியார் அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாவோ. அதனால நேரம் அங்கதான் வருவா மேனகா, அதனால பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னா பாத்துக்க. வத்தி வச்சுட்டாளா? நேரம் உங்களுக்கே போன் பண்ணி வத்தி வச்சுட்டாளா? சரியான ஆளுதான் என் மைனிகாரி. எப்படி அவ சொன்னான்னு தானே சொல்லுதேன். எங்க வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே என் மைனிகாரிக்கு. நீங்க என்ன பத்தி தப்பா நினைக்கணும், நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வரணும்னு தானே என் மைனிகாரி வியானுக்கு முன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கா. சபா ஆரம்பிச்சுட்டாளா? திமிரு பிடிச்சவ அவ மட்டும்தான் நல்ல மாமியார் கூட நல்ல ஒத்துமையா இருக்கணும். நாங்க வந்து சண்டை போட்டு கிடக்கணும்னு அவளுக்கு நினைப்பு. எப்படியாப்பட்ட ஆளா இருக்கா அவ புத்திய காட்டதானே செய்தா. எங்க அம்மா என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பாங்க. எங்க அம்மா கூட சண்டை போட வச்சாச்சு. இங்க வந்தா என் மாமியார் கூடயும் சண்டை போட வச்சிருவா அவளுக்கு. சப்பா, எங்க மாமியாருக்கு பலத்த யோசனையா இருக்க. என்ன யோசிப்பாவோ? என் மருமகளை பத்தி என்கிட்டே இப்படி சொல்லி கொடுக்கால, அவளை என்ன பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாவோ. நல்ல யோசிங்கத்தே. நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருந்து அந்த மாமியார் மருமகளை கண்டிப்பா நம்ம பிரிச்சு வச்சே தான் ஆகணும். இவா ஒருத்தி, நானே என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டா எப்படியும் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சுதான் வருவான்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். காலையிலேயே சின்ன பொண்ணு என் தலையில இடியை இறக்கி விட்டா. இனி எப்படி இவளை என்னத்தை சொல்லி அம்மா வீட்டுக்கு எப்ப அனுப்பலான்னு பயங்கர யோசனையில இருக்கேன். இவ வேற அவ இஷ்டத்துக்கு என்னமோ சொல்லிட்டு போற. எப்பி கோழிக்கால சூப்பு வைக்கட்டுமா? சரிம்மா மருமோள, சூப்பு மட்டும் வையுமா. இந்த மாமியாருக்கு ஆப்பு வச்சு விடாத. பார்வதி, என்ன பார்வதி ஆளே காணல? வீட்ல வேற ஆள் சத்தம் அடக்கம் இல்லாம இருக்கு. ஒருவேளை பேரம் பேத்தி வந்த சந்தோஷத்துல எல்லாருமே சேர்ந்து டூருக்கு இருக்கீங்க, போயிட்டாங்களா? ஆமா, நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை விட்டுக்கிட்டு டூருக்கு இருக்கலாம் போறோம். ஆளை பாரு பொண்ணு தாயி, நாங்க வீட்ல தான் இருக்கேன். நீ வீட்ல தான் இருக்கியா? நாங்க பார்வதி பார்வதின்னு சத்தம் போடுறோம். சத்தம் காட்டாம வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டியா? அது சத்தம் காட்டுறது ஒண்ணு இல்ல, பேரனும் பேத்தியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. அதை என் மவட்ட சொல்லி எடி மோர் இல்லையா, போய் கடையில போய் வாங்கிட்டு வான்னு அவட்ட சொல்லிட்டு இருந்தோம். மோர் இல்லைன்னு எங்க வீட்டுல வந்து கேட்க வேண்டியதுன்னு எதுக்கு கடைக்கு அனுப்புன உன் மவள? அட நீ வேற கொஞ்சம் போல உரைக்கி ஊத்துதுன்னா அவங்கிட்ட வந்து கேட்கலாம். நீ வீட்டுல எல்லாரும் சாப்பிடணும் பத்தியா, அதான் கடையில போய் வாங்கிட்டு வான்னு அனுப்பியிருக்கேன். ஏன் பார்வதி, வீட்டுல எல்லாரும் சாப்பிடணும் வேணும்னு கேட்டாங்க, தராமல இருக்க போறோம். அட நீ வேற உங்க வீட்லயும் பிள்ளை குட்டி எல்லாம் சாப்பிடும். அப்புறம் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் வேண்டாமா? ஓஹோ, அப்போ உங்க வீட்டுல பேரம் பேத்திய மட்டும்தான் சாப்பிட சொல்லுவியா, எங்களை சாப்பிட சொல்ல மாட்டியா? அட என்ன பரிவளம் இப்படி சொல்லிவிட்டா? ஏன் மக்கா விஜி ஆச்சிமாரு 2 பேர் வந்திருக்காவோ, இலை போட்டு சாப்பாடு வை மக்கா. வா பரிமளம், வா பொண்ணு தாயி சாப்பிடலாம். ஏ பார்வதி, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு தான் வரோம், நீ போய் முதல்ல சாப்பிடு. பரிமளம் சும்மா தான் சொன்னா, இருந்துட்டு போட்டுட்டே சாப்பிட்டதுல ஒரு உருண்டை சொராது எங்க வீட்டுல சாப்பிடுங்களா? பாத்தியா பொண்ணு தாயி, முதல்ல இலை போட்டு சாப்பாடு வையினா இப்ப ஒரு உருண்டையாவது சாப்பிடுங்கன்னு சொல்லுதா பத்தியா? அதானே இம்மா, என்ன 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி என்ன குமைச்சு பேசிக்கிட்டு இருக்கியே? இப்ப 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம், அதனால எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னேன். ஏன் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேல சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன ஒரு உருண்டை சோற மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுதா? பாவம் பார்வதி, நம்ம பேசதை கேட்டு மண்டை குழம்பி போய் நிக்க. வாங்க நின்னுகிட்டே இருக்கல, உட்காருங்க. ஏ பொண்ணு தாயி, இங்க கட்டில ஏறி உட்கார வேண்டாம் பரிமளம், நான் ஸ்டூல் இருக்குல்ல அதுல நான் உட்கார்ந்துக்கிடுது. என்ன பார்வதி, பேரம் பேத்திக்கெல்லாம் விருந்தா? விருந்தேன்னு இல்ல, சும்மா சாப்பாடு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிட்டு விருந்து வைக்கணும் பத்துக்க. நீ என்ன திரும்ப திரும்ப விருந்து கிடக்க? பொங்கலுக்கு தானே நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒன்னா பொங்கல் வச்சு விருந்துலாம் சாப்பிட்டோம். அப்புறம் என்ன,
அதுக்குள்ள பொண்ணு தாயி என் பேரன் பேத்தி எல்லாம் கிடைச்சிருக்காவ பத்தியா. அதனாலதான் இன்னொரு நேரம் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து மாதிரி வச்சிடலான்னு இருக்கும் பத்துக்க. பொங்கலோட சுதாலாம் வரல பத்தியா. ஆமா அதுவும் சரிதான். சுதாவும் மேனகாவும் தானே என் பேத்திய நல்லபடியா பாத்திருந்திருக்காவோ. அவ ரெண்டையும் கூப்பிடாண்டமா. அம்மா பின்ன குடும்பத்தோட கூப்பிடாண்டமா. ஆமா பொண்ணு தாயி, எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம வீட்டுல வச்சு விருந்து வச்சாதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் பத்துக்க. அது சரிதான். வசந்தி, என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? இல்ல வசந்தி, சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கு பத்துக்க. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல சாப்பாடெல்லாம். இந்த மாதிரி ருசியா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷமாகுது பத்துக்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன்ல. நீ சமைச்சு கொடுத்துருக்கா, இல்லன்னு சொல்லல வசந்தி. இருந்தாலும் இப்படி தடவாழை இலை போட்டு இவ்வளவு பெரிய விருந்து சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது பத்துக்க. நான் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனாதான் இப்படி சாப்பிடுவேன். ஆமாங்க, நான் வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டல்ல. இந்த மாதிரி இவ்வளவு ருசியான சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. எங்க சாம்பார் ஊத்தட்டுமா? ஏக்கா நீயும் அத்தாலும் நல்லா சாப்பிடுங்க. சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் பரிமாறதுக்கு தான் நானும் மலரும் இருக்கோம்ல. என்ன மலரே? ஆமாக்கா, நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்ல. நீங்க சாப்பிடுங்க, நாங்க பரிமாறுதோம். அத்தா நீங்க பயப்படாம சாப்பிடுங்க. இன்னைக்கு எல்லா சமையலும் நாங்க தான் பண்ணணும். என்னது, நீங்க ரெண்டு பேரும் சமையல் பண்ணீங்களா? அம்மா நாங்க ரெண்டு பேரும் தான் சமையல் பண்ணணும். ஒண்ணும் பயப்படாதீங்க தான். சாப்பாடுல ஒண்ணும் வேதி மருந்தெல்லாம் ஒண்ணும் கலக்கல. தைரியமா சாப்பிடுங்க. ஏங்க அவங்க ரெண்டு பேரும் உங்களை கிண்டல் பண்ணுதாங்க. தெரியுது வசந்தி, ரெண்டு குழந்தையாரும் என்ன கிண்டல் பண்ணுதாங்க. ஏமாக்கா அவ ரெண்டு பேரையும் சாப்பிட விடுங்களா. யாச்சி சும்மா இராச்சி. நாங்க என்ன அவங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சு வச்சிருக்கோம் சாப்பிட கூடாதுன்னு? அதானே ஆச்சி, அவங்க ரெண்டு பேர் கையை நாங்க ஒண்ணும் பிடிச்சு வைக்கல. அதுக்கு இல்ல மக்கா. என்ன அதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்க பார்வதி. அத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ரெண்டு குழந்தையாரும் கிண்டல் பண்ணுதாவோ. அப்படி சொல்லுங்க ஆச்சி. அத்தான் சாப்பாடு வைக்கட்டுமா? அத்தான் சாம்பார் ஊத்தட்டுமா? அவியல் வைக்கட்டுமா? குழந்தையமார்களே, உங்க பாசத்துக்கு ரொம்ப நன்றிமா. இலையிலேயே ஏற்கனவே எடை இல்லாத அளவுக்கு சாப்பாடு கூட்டுக்கறி எல்லாம் வச்சிருக்கு. இதுல இன்னும் சாப்பாடு அவியெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். சாப்பிட முடியாம என் வயிறே வெடிச்சு போயிரும். அதான் அப்படி சொல்லாதீங்க தான். நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பாசமா உங்க ரெண்டு பேருக்காக சமைச்சு வச்சிருக்கோம் விருந்தெல்லாம். நல்லா சாப்பிடுங்க. இலையில இருக்கப்பட்ட சாப்பாடு மட்டும் இல்ல, இங்க பாருங்க இன்னும் ரெண்டு பாத்திரம் நிறைய வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நீங்க சாப்பிட்டு முடிக்கணும். யாத்தாடி, ரெண்டு பாத்திரம் நிறைய வெஜிடபிள் பிரியாணியா? பாத்தியா வசந்தி, ரெண்டு பாத்திரம் நிறைய பிரியாணி எனக்காக செஞ்சு வச்சிருக்காங்களா? ஏங்க உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னு நான் தான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னேன். அடி பாவி, அதுக்குன்னு ரெண்டு பாத்திரம் நிறையவா? என்ன ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் இலையில இருக்கறத சாப்பிடுங்க. அப்பதானே அடுத்தது பிரியாணி பரிமாற முடியும். இன்னைக்கு போச்சு. என் பேத்தி எல்லாம் என்ன சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காவோ. இத பார்க்கதானே நான் இவ்வளவு காலமா உயிரோட இருக்கேன். பார்க்கவும் சந்தோஷமா தான் இருக்கு. வசந்தி அவ மாப்பிள்ளை திருந்தி நல்லபடியா வந்து சேர்ந்துக்கிட்டாரு. இனி நம்ம விஜய தான். ஆமா பொண்ணு தாயி, நானும் அதைத்தான் நினைச்சேன் பத்துக்க. விஜய அவ மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டு நல்லபடியா வாழ வைக்கணும்ல. ஆமா பரிமளம், அதுவும் நம்ம பேத்தி மாதிரி தானே. அவ அம்மாக்காரி தான் நல்ல சரியான சில்லுப்பட்ட. ஆனா பிள்ளை நல்ல பிள்ளை பத்தியா. ஆமா பரிமளம், அவ அம்மாக்காரி தான் சரியான சில்லட்ட. பிள்ளை நல்ல பிள்ளை. அவ வாழ்க்கையும் இனி நல்லா இருக்கணும். என் மருமவ அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தா, செல்வியக்காவை கூட்டிட்டு போய் எந்த பிள்ளைய அவன் மாமியார் வீட்டுல கொண்டு போய் எப்படியாவது விட்டுட்டு வந்துடணும்னு. ஆமா பரிமளம், என் மருமகளும் சொல்லிட்டு இருந்தா நம்ம விஜய் எப்படியாவது அவன் மாமியார் வீட்டுல போய் கொண்டு பேசி எடுத்து விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு. சரி, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். நான் இத்தனை வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்பதான் எனக்கு ஒரு விடிவு காலமே வந்திருக்கு. இனிதான் மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா போய் சேருவேன். பார்வதி என்ன சொன்ன? அது என் பேத்தியெல்லாம் நான் பார்த்துட்டேன் பத்தியா. பிள்ளைகளோட நல்லா இருக்காவுல்ல, அதான் இனிதான் போய் சேர்ந்தா கூட மனசுல கவலை இல்லாம நல்லபடியா போய் சேருவேன்னு சொன்னேன். எப்படி சாப்பிடுவாங்களா? வேண்டாமக்கா, நாங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்தோம். ஏன் மக்கா, பேரனுக்கு மோர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தியா? ஆமாம்மா, வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீ யாரும் சாப்பிடாம? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்பியா குடிச்சேன். இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். எத்தே வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மக்கா, நீ நல்லா இருக்கியா? ஆமத்தே, நான் நல்லா இருக்கேன். என்னங்க வெளிய எங்க போயிட்டு வரேன்னு சொன்னீங்க? ஆமா செல்வி, பிள்ளைங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா செல்வி, நம்ம பிள்ளைகளுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்க. அதனாலதான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் விஜய வேற அவங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடணும்ல, அப்போ மருமகனுக்கும் சேர்த்து வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்துக்க.
ஆமத்தே இப்ப விஜய் எங்க மவ மாதிரி தானே, அவளை மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடும்போது வெறுங்கையோட போக கூடாது பத்தியலா. அதனாலதான் மகளுக்கும் மருமகனுக்கும் துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்துடுங்க. அப்புறம் நம்ம மேனகாவுக்கும் அவ வீட்டுக்காரருக்கு, அப்புறம் நம்ம சுதாவுக்கும் குமாருக்கும் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமத்தே பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ல, நான் பொறுப்பா இருந்தா தானே பிள்ளைங்க நல்லா இருக்கும். இது நீங்களும் சாப்பிடுங்க வாங்க. இப்பதான் செல்வி எங்களை சாப்பிடுங்கன்னு சொன்னா நாங்க வீட்லயே சாப்பிட்டு சும்மா பாரதிட்டு உட்காந்து பாட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ போய் சாப்பிடுமாக்கா. சரிங்க தே. செல்வி இந்த துணிமணி எல்லாம் பத்திரமா கொண்டு போய் வை என்ன. சரிங்க. நீங்க பட்டு சேலையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா செல்வி, நம்ம பிள்ளைகளுக்கு பட்டு சேலை, மருமகமாருக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை. எனக்கு ஒரு பூனம் சேலை வாங்கிட்டாங்கன்னு சொன்னா கூட எனக்கு சேலை எடுக்கலாம் தெரியாது, நீயே போய் வாங்கிக்கன்னு சொல்லுவியா? இப்ப மகா மருமகனுக்குலாம் பட்டு சேலை பட்டு வேஷ்டி எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, என் மகளுக்கும் என் மருமகனுக்கும் நல்லபடியா வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் பத்திரமா கொண்டு போய் வை. என்னவா போங்க. சரி கொண்டாங்க, நான் கொண்டு போய் வைக்கேன். இது நீங்க சாப்பிட்டீங்களா? மருமகனை நான் சாப்பிடுறதுக்கு நேரம் பார்த்துடுங்க, நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. சரிங்க தே. பார்வதி, நம்ம வசந்தி வந்த நேரம் உன் மருமகன் எப்படி மாறிட்டாரு பத்தியா? ஆமா பரிமளம், வசந்திய பார்த்த உடனே என் மருமகனும் நல்லபடியா மாறிட்டாரு பத்துக்க. பிள்ளை இப்படி வம்பா போயிட்டாளன்னு மனசை இத்தனை வருஷமா குடிச்சிட்டு கிடந்தாரு. ஆனா இப்ப வசந்திய நேர்ல பார்த்த உடனே அப்படியே குடி எல்லாத்தையும் விட்டுட்டாரு பத்துக்க. எப்படியோ எல்லாரும் நல்லபடியா இருந்தா சரிதான். அதான் சொன்னோம்ல பொண்ணு தாயி, மனசு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்க பத்துக்க. நான் இப்ப போய் சேர்ந்தா கூட நல்ல சந்தோஷமா தான் போவேன். வாய முடி. என்னாச்சு பொண்ணு தாயி? என்னாச்சு பொண்ணு தாயாவா? அப்பதான் ஒரு நேரம் சொன்னேன், எனக்கும் அவளுக்கும் கோவம் வந்துச்சு, சரி போன்னு விட்டுட்டோம். திரும்பவும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க பத்தியா? என்ன ரெண்டு பேரும் இப்படி கோவத்துல மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிய? உனக்கெல்லாம் நாங்க சொல்றது காதுலயே உளாதோ? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, நான் எவ்வளவு கவலையோட இருக்கு, நான் இப்படியே போய் சேர்ந்துருவனோ அப்படின்னு கிடந்தேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன், இப்ப போய் சேர்ந்தா கூட நான் சந்தோஷமா தான் போவேன்னு சொல்லிட்டு கிடக்கா. அதானே என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்கு எடுத்தாலும் போய் சேர்ந்துருவேன். உலகத்துல மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியதுதானே? சும்மா இருங்கடியில கோவப்படாதீங்க. இதெல்லாம் சரியே வராது பத்துக்க. நாங்களும் எத்தனை நேரம் தான் உங்ககிட்ட சொல்லிட்டே கிடக்க, நீயும் திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருப்ப. எங்களுக்கு கேட்க எரிச்சலா இருக்கு பத்துக்க. பரிமளா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் கோவப்பட்டு எந்திரிச்சு நிக்க? வீட்டுக்கு போவாதியா? இருங்க. போவாதியலாவா? கீழே இறக்கி விடுங்கம்மா. அத நீயே சொல்லிட்டு இருந்தே நான் போறேன், நான் போனா சந்தோஷம்னு. எங்க போனோம்னு சொல்லி நாங்க ரெண்டு பேருமே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரோம். கீழே இறக்கி விடுங்க. பேசாம இருந்துருவதுங்க. பரிமளா, என் பரிமளா, என் பொண்ணு தாயி, நான் ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். நீ பேச்சுக்கு சொல்லுவியோ இல்ல ஏச்சுக்கு சொல்லுவியோ? வாயை மூடிட்டு வா, பேசாம. போறேன்னுகிட்டு போ. பொண்ணு தாயி தயவு செஞ்சு கீழே இறக்கி விடு பொண்ணு தாயி. இனி நான் அந்த வார்த்தையவே நான் சொல்லவே மாட்டேன். ஆமா, போன தடவை இப்படிதான் இந்த வார்த்தையவே நான் சொல்ல மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணினேன். ஒண்ணு நம்ப முடியாது பார்வதி. பரிமளா, பரிமளா, நீயாவது சொல்லதை கேளு பரிமளா. என்ன கீழே இறக்கி விடுங்க. இனிமேல் நான் போறேன், நான் போய் சேர போறேன்னு அப்படி ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவே மாட்டேன். ஆமா, இப்பதான் ஒரேடியா கொண்டு போய் சேர்க்க போறமே, இனிமேல் எப்படி சொல்லுவ? எம்மாடி, உங்க ரெண்டு பேர் மேலையும் சத்தியம் போட்டு சொல்லுதே, இனி அந்த வார்த்தையவே நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சத்தியமா? சுட்டு கேட்டோம். சரி, இவ போய் அம்மைக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா இங்க உட்காந்துக்கிட்டு என்னமோ பலமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காள. என்னவா இருக்கும்? அஞ்சு எடி அஞ்சு எடி, என்ன எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டே வர? எடி, அம்மைக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன் நீ போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? எடி, நீ தானே அப்படியே அம்மைக்கு நான் ஹெல்ப் பண்ண வரேம்மான்னு சொல்லிட்டு போனா. பச்சி போடுறதெல்லாம் அம்மைக்கு அசால்ட்டான விஷயம் டி. அதனால எனக்கு ஒண்ணு ஹெல்ப் தேவையில்ல மக்கா, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு அம்மா சொல்லிட்டா. ஓஹோ, அப்படியா? சரி சரி, நல்லா தான் ரெஸ்ட் எடுக்க. நாளைக்கு ஆபீஸ்க்கு போகணும்ல, அதான் நாளைக்கு என்ன ட்ரெஸ் உடுத்திட்டு போலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எம்மாடி சகோதரி, நல்லா யோசிமா. ஆனா யாங்குல ட்ரெஸ் மட்டும் எடுத்து உடுத்திட்டு போயிடுறத பத்துக்க சொல்லிவிட்டேன். ஆமா, வாங்குல ட்ரெஸ் எல்லாம் மனசே உடுத்துவாள, அதனால தான் டீ வாங்கிட்டு சொல்லுதே. காமெடி காமெடி சிரிச்சிட்டே. நான் அப்பதே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருந்த பத்துக்க. என்னடி, என்ன விஷயம்? எடி, போன வாரம் நானும் என் ஃப்ரெண்ட் நிசாவும் நார்வேலுக்கு போயிருந்தோம்ல. ஆமா, போயிருந்திய. எடி, அப்ப நாங்க வீட்டுக்கு வரதுக்காக பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தோமா. அப்ப ரெண்டு மூணு பசங்க வந்தாங்கடி. என்னடி சொல்லுத? ஆமாடி, நாங்க நின்னுட்டு இருக்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்தானோ பத்துக்க. எனக்கா அவனோட பார்த்தோன்னு ஒரே பயம், அப்படியே ரவுடி கணக்கு இருந்தானோ பத்துக்க. என்னடி இப்படி சொல்லுதா?
அந்தால என் ஃப்ரெண்ட் நிசா கிட்ட வந்து நின்னுகிட்டு ஒரு பையன் வந்து கேட்கான், மேடம் நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? இடி காலேஜ் பேர சொன்னியோ? திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தானடி. எனக்கு ஒரே பயம் பத்துக்க. அந்தால நான் சொன்னேன், நாங்க காலேஜ்லாம் படிச்சு முடிச்சிட்டோம், அடுத்த வாரத்துல இருந்து நாங்க ஆபீஸ்க்கு போறோம் வேலைக்கு அப்படின்னு சொன்ன பத்துக்க. அட கிறுக்கி, ஆபீஸ்க்கு வேலைக்கு போறோம்னா சொன்னேன். ஏடி அப்புறம் அந்த ஆபீஸ்க்கு வந்து நிக்க மாட்டாங்களாடி? நானும் ஆபீஸ்ல வேலை பார்க்கணும்னு சொன்னோன்னே நிசா என்ன பார்த்து ஒரு முறை முறைச்சா. யான்ட்டு எப்படி சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் அவனோட பாட்டுக்கு போயிட்டேன்னு ஒப்புத்துக்க. நல்ல வேலை ஒரு பிரச்சனையும் பண்ணல. என்ன பிரச்சனை பண்ணல? நிசா கிட்ட ஒரு பையன் வந்து பேசிட்டு இருந்தான்னு சொன்னோம்ல, அந்த பையன் கையில ஒரு ரோஸையும் வச்சுக்கிட்டு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா பத்துக்க. ஆத்தாடி, நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து பஸ் வந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் கடகடன் ஏறி நாங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் தெரியுமா? இடி இதெல்லாம் அம்மிட்ட சொன்னியாடி? ஏடி நம்ம கிட்ட ஒண்ணும் சொல்லல. அப்புறம் அம்மா யாசல செய்வா, நீ ஒண்ணும் சொல்லவே என்ன? அப்புறம் கேளு. அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நாங்க ஆபீஸ்க்கு போயிருந்தோம்ல, எனக்கா இன்னும் கொஞ்சம் பயம் வந்துட்டு. அந்த பையங்க ஆபீஸ்க்கு வந்துடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை பண்ணி போடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க நாங்க ரெண்டு பேரும். நல்ல வேளை யாருமே வரல. போதும் டீ போதும். ஏம்மா போதும் டீ, இந்நாள் வரைக்கும் ஆபீஸ்க்கு போனதெல்லாம் போதும். இனி நீ ஆபீஸ் பக்கமே போக வேண்டாம். இவன் என்னமா இப்படி சொல்லுதா? என்ன சொல்லுதனவா? எம்டி உன் காதுல விழலையா? இனிமேல நீ ஆபீஸ்க்குலாம் ஒண்ணும் வேலைக்கு போக வேண்டாம், வீட்லயே இரு. இவன் ஏமா இப்பதான் நான் ஆபீஸ்க்கே போயிருக்கேன், அதுக்குள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மெரிட்ல இந்த வேலையை வாங்கணும் தெரியுமா? போதும் டீ, நீ சம்பாதிச்சுதான் நாங்க திங்கணும்னு எங்களுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. அதான் போக வேண்டாம் ஆபீஸ்க்குன்னு சொல்லிட்டோம்ல. இவன் ஏமா இப்படி எல்லாம் பேசுத? இவன் ஏமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா? உங்க அக்கா சொன்ன கதையெல்லாம் இவ்வளவு நேரம் நான் கேட்டோம்ல டி. லவ்வுக்கு இவனு என் மானத்தை வாங்கிடுவாடி. அது என்னடி அது வந்து போயிட்டு கிடக்க? அதான் சொன்னோம்ல, இனிமேல் போக வேண்டாம்னா போக வேண்டாம், அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னது என் ஃப்ரெண்ட் நிசாவை யாரோ லவ் பண்றாங்கன்னு சொன்னாங்கம்மா, அதத்தான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன். எந்த நிசாவோ கிசாவோ, நான் சொன்னதுதான். இனி நீ வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், பேசாம வீட்லயே இரு. இவன் அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஆமாட்டி, இப்ப அப்படிதான் சொல்லுவேன். நாளைக்கு யாரையாவது ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வந்து நின்னுகிட்டு என் மானத்தை வாங்குது காட்டி, இப்ப அப்படியெல்லாம் சொல்லாதம்மான்னு கெஞ்சி பேசுவேன். அதுக்கப்புறம் திமிரு பிடிச்சி பேசுவேன். அதையெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க மாட்டி. இவன் அஞ்சு சொல்லதை கேளுமா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவ ஒழுங்கா தான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரா. அவ ஃப்ரெண்டு நம்ம பக்கத்து தெரு நிசாக்கா இருக்கல்ல, அவளை பத்தி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. டி இங்க பாருங்க டி, உங்க பேச்சையெல்லாம் எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா நல்ல பிள்ளைகளா வீட்டுல இருங்க சொல்லிவிட்டேன். ஆமா அம்மா இப்படி எல்லாம் சொல்லுதா? நான் எவ்வளவு கனவோட படிச்சேன் தெரியுமா? நல்ல மார்க் வாங்கி நான் இப்பதான் வேலைக்கு போயிருக்கேன். நம்மள ஏற்கனவே நம்ம வீட்டுல ஆம்பளை பசங்க இல்ல, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கன்னு எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணுவாங்கம்மா. நான் எப்படியாவது வேலைக்கு போய் நல்லபடியா சம்பாதிச்சு உங்களுக்கு தரணும்னு தானே நான் இப்ப வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா எடி இந்த அழுகுனி புழுகுனி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத பத்துக்க. அஞ்சு என்ன மக்கா ஏமக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்கா? அது வந்து இதுதான் நடந்துச்சு. இதுக்கு போய் எங்க அம்மா என்ன பத்தி ஏசிக்கிட்டே இருக்காங்க. வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா என்னக்கா இப்படி பிள்ளைல போட்டு ஏசிக்கிட்டு இருக்கிய? பின்ன என்ன சின்ன பண்ணி, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. ஏக்கா சொல்லதை கேளுங்க, அதான் அஞ்சு எல்லாத்தையும் சொல்லுதான்ல. நீங்க இப்படி சும்மா சந்தேகப்பட்டு இருக்காதியக்கா. சந்தேகப்படுறதுக்கு இல்ல சின்ன பண்ணி. ஏக்கா சொல்லதை கேளுங்கக்கா. பிள்ளைகிட்ட இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசாதீங்க. முன்ன மாதிரி காலம் இப்ப இல்ல. நம்ம ஏதாவது சேட்டை பண்ணா நம்ம அம்மா மாதிரி அடிப்பாவோ பிடிப்பாவோ, அப்புறம் நம்ம சொல் பேச்சு கேட்டு இருப்போம். ஆனா இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் அப்படி கிடையாதுக்கா. கொஞ்சம் சத்தம் போட்டாலே மனசு உடைஞ்சு போயிருதுவோ. நீங்க இப்படி சத்தம் போட்டு அந்த பிள்ளை ஏசிட்டு கிடந்தீங்கன்னா மனசுல ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு சொல்லணும்னு வந்தா கூட அந்த பிள்ளைக்கு சொல்லணும்னு தோணாதுக்கா. கொஞ்சம் பொறுமையா பேசுங்கக்கா. நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு தெரியாதா? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நீ என்ன லவ் மேரேஜ் பண்ணன, எவ்வளவு கஷ்டப்பட்டா. இப்ப கூட உங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாம தான் இங்கே இருக்கா. ஏக்கா அதெல்லாம் பழைய கதைக்கா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப உள்ள பிள்ளைகளையும் நம்ம அதே மாதிரியே சந்தேகப்பட்டு இருக்க முடியுமாக்கா? நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு தெரியாதாக்கா? நம்ம தாங்க முதல்ல நம்ம பிள்ளைகளை நம்பணும். நீ போமக்கா, இப்படி சும்மா அழுதுகிட்டு இருக்காத. அது அம்மாவா இருந்தா கொஞ்சம் பயம் இருக்கும்ல மனசுல. அது சரிதான் தே, இருந்தாலும் சரி மக்கா அழாத. அம்மைக்கு கொஞ்சம் பயம் மனசுல, வேற ஒண்ணு இல்ல. ஏக்கா நீங்க வாங்கக்கா. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு. ஏக்கா வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அஞ்சு கவலைப்படாத மக்கா. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்க ரெண்டு பேரையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காவோ, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருமோன்னு பயப்படுதாவோ மக்கா, வேற ஒண்ணு இல்ல. சரியா? நீ ஒண்ணு அழாத. சரிங்க தே. என்ன செய்ய, காலம் கெட்டு கிடக்கு. பெத்தவங்க பிள்ளைகள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அஞ்சு அழாத அஞ்சு. அதான் சின்ன பொண்ணாத்த சொல்லிட்டு போறாங்கல்ல, நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது என்னோட தீபாவளி ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதையே உடுத்திட்டு போயேன்னு. சரி. ஏக்கா என்னக்கா நீங்க எல்லாருக்கும் புத்தி சொல்லுவிய, நீங்களே உங்க பிள்ளைகள்ட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, அவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டவொடனே எனக்கு மனசுக்குள்ள ஒரே பயம், படபடான்னு வந்துட்டு பத்துக்க. ஏக்கா அங்க பாருங்கக்கா, ஒன்னு சொல்லுதையும் கேட்டுக்கிடுங்க. அதுக்குன்னு பிள்ளைகள்ட்ட போய் இப்படி கோவமாலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கக்கா. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அப்பதான் மனசுல ஏதாவது இருந்தா கூட பிள்ளைகள் நம்மள்ட்ட சொல்லும். சரி சின்ன பொண்ணு, நானும் அப்படிதான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். கடைசியில எனக்கே கோவம் வருது பத்தியா. சரிக்கா அதை விடுங்க. நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு தெரியாதா? அப்புறம் நம்ம விஜய் இருக்கல்ல, அவளை அவங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடணுமா. எங்க மாமியார் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாவக்கா. ஆமா சின்ன பொண்ணு, எங்கத்தையும் என்கிட்ட நேத்து
நேத்திக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாவல. எங்கத்த நேத்துக்கு என்கிட்ட சொன்னாவோ நாளைக்கு நல்ல நாளா இருக்கு நீங்க எல்லாரும் போய் பேசி எடுத்து கொண்டு விட்டுட்டு வாங்க அப்படின்னு இப்ப என்கிட்ட சொன்னாவோ பார்த்துடுங்க. அதான் நேர்ல உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு வந்தேங்க்கா. சரி சின்ன பொண்ணு, யாரெல்லாம் போறோம்? இக்க மறுபடிக்கா பொண்ணு அழைச்சு கொண்டு போய் விட போறோம். எல்லாரும் போறதுக்கு நம்ம 2 பேரும் தான். நானும் அதுதான் நினைச்சேன் பாத்துக்க. எல்லாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம். ஏற்கனவே அங்க மாமியார் பிரச்சனை மாப்பிள்ளை பிரச்சனைன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது பத்தியா? இக்கா அதனாலதான் சொல்லுதேன், பேசாம நம்ம 2 பேர் மட்டும் போவோம்க்கா. விஜய்கிட்டையும் அவ மாப்பிள்ளை மாமியாரை பத்தி நம்ம கொஞ்சம் கேட்டுக்கிடுவோம். ஆமா சின்ன பொண்ணு, விஜய் கிட்ட கேட்டாதானே நம்ம அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரிக்கா. செல்வி அக்காவும் வரேன்னு சொல்லுவாப்ல. இக்க செல்வியக்காவும் வந்தாவன்னா அந்த அண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். சரி சின்ன பொண்ணு, அப்ப நம்ம நேரா விஜய் கிட்ட போய் பேசிக்கிட்டு அப்புறம் செல்வி அக்கா கிட்டையும் போய் பேசுவோம். சரிக்கா போமா. சப்பா, பொம்பளை பிள்ளைகளை கெட்டி கொடுத்துக்கிட்டு பெத்தவங்க என்ன கணக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காவம்மா. பெத்தவங்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. விஜய பெத்த அம்மா தான் இந்த பிள்ளையை நான் பெறவே இல்லை, தத்து எடுத்த பிள்ளை எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. அந்த 3 முடிக்கு பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்காட்டு கவலை இருக்குமாக்கும். இந்நேரம் அந்த 3 முடி எங்க தான் இருக்காவளோ. சுப்பு பார்வதி பாட்டிக்கு ஆப்பு வைக்கலாம்னு பார்த்தாவோ, கடைசியில எல்லாருமே சேர்ந்து சுப்புக்கு மொத்தமா ஆப்பு வச்சு அனுப்பிட்டாவோ.